படிக்க தெரியாதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்க தான் கையிலேயே சைன் போடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் இத்தனை வருஷங்கள் இவ்வளோ எவல்யூஷன் ஆகி இவ்வளோ நல்ல எஜுகேஷனாக இருந்தோம். இங்கே வந்து பேங்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா கையெழுத்து அலௌடு இல்லைன்றாங்க. பழைய கடை பார்த்தா ஒரு மினிமம் ஒரு 50-60 நிமிஷம் பழமையான கடை போல. நம்ம இந்த கடையில் தான் அடிக்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து ரொம்ப பழங்கால முறை தான். நம்ம ஊர்லேயே இருந்துருக்குல்ல ஸ்டாம்ப்லாம் அடிச்சுதான். ஏன்னா கை நாட்டு போட தெரியும் நம்ம ஊரில். அப்படி இல்லைன்னா இந்தமாரி ஸ்டாம்ப் அடிப்பாங்க அப்போல்லாம். ஏன்னா வந்து கையெழுத்து போட தெரியாது, எழுத படிக்க தெரியாது. நம்ம மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஒரு வித்தியாசமான கடைக்கு முன்னாடி நிற்கிறோம். நம்ம வாழ்நாளில் இந்த மாரி ஸ்டீலோ ஸ்டாம்போ நம்ம கைப்பட பண்ணவே கிடையாது. ஆனால் இங்கே தைவானில் ஒரு கல்ச்சர் இருக்குது. என்னென்னா இங்கே பழங்காலத்தில் நம்ம ஊரில் என்னவா இருந்ததோ இந்தியாவிலையும் அப்படி தான்ல. இந்தியாவிலையும் அப்போல்லாம் வந்து கை நாட்டு வைப்பாங்க. அப்படின்னா ஸ்டீல் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். படிக்க தெரியாதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்க தான் கையிலேயே சைன் போடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் இத்தனை வருஷங்கள் இவ்வளோ எவல்யூஷன் ஆகி இவ்வளோ நல்ல எஜுகேஷனாக இருந்தோம். இங்கே வந்து பேங்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா கையெழுத்து அலௌடு இல்லைன்றாங்க. கையெழுத்தும் அலௌடு தான். பட் இருந்தாலும் இது வந்து அடிஷ்னலாக இருந்தால் தான் வந்து ஒரு சில அடிஷ்னல் ப்ராசஸ்லாம் நம்ம பேங்க்கில் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப பேசிக்கான அக்கௌண்ட் தான் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் வெறும் சைன் மட்டும் பண்ணுற மாதிரி தான். அதனால் இப்போ பேங்க்கில் நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ வந்து சீல் வாங்கிட்டு வா, உனக்கான ஒரு ஸ்டாம்ப் வச்சுக்கணும். இந்த சீல் நீ ரெடி பண்ணிட்டுனா நீ அந்த ப்ராசஸ்லாம் உன்னால் ஈஸியாக பண்ண முடியும். அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக வேறு எந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் ப்ராசஸ் நீங்கள் இது பண்ணாலுமே இந்த சீல் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம இந்த கடைக்கு போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குன்னா டிசி எம்ஆர்டின்னு ஒரு எம்ஆர்டி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. பாருங்க, இந்த கடை தான் ரொம்ப பழைய கடை. பார்த்தா ஒரு மினிமம் ஒரு 50-60 நிமிஷம் பழமையான கடை போல. நம்ம இந்த கடையில் தான் அடிக்க போகிறோம். சரி, உள்ளே போயிடுவோம். உள்ளே போய்ட்டு உள்ளே என்னென்னலாம் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம கண்டிப்பாக தான் உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் கேட்ட பார்க்கலாம். இல்லை என்ன வேறு ஃபர்தராக இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன நடக்குதுன்னு கூட கையில் பார்க்கலாம். ஓகேவா? பார்ப்போம். ஓகே, திஸ் இஸ் இன்ட்ரடக்ஷன். இங்கே பாருங்க எப்படி வந்து இந்த கடையில் வந்து டூப்ளிகேட் சாவி, அதுக்கப்புறம் நம்ம பேர் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்கன்றதை வந்து இங்கே பார்க்கலாம். நம்ம வந்து டைப் பண்ணிட்டாங்க இந்த நேமு. சாஃப்ட்வேர் டைப் பண்ணிட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. நேம்லாம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. ஓகே, இல்லையா? நம்ம பேர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டாங்க. அங்கே வந்து டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணுறாப்புல உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. வந்த ஒன்று ஒரு 1/2 hour கூட ஆக மாட்டேங்குது. சட்டுன்னு போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து我没有看过那名字那么长的。印度人的名字都很长，它这个还不够长，还有更长。என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கும் நேம்ன்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து வெறும் 3 கேரக்டர் தான் வரும். இப்படிலாம் இருக்குது பாருங்க. நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அதுதான். இப்போ我们只有3个字啊。对啊，我们都看习惯3个字，外国名字非常的长。ரெடி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த இதில் கொடுத்துருவாங்க பாருங்க.就是要有这些资料，就是这个多少钱？这个250。250。ஓகே, இது வந்து 250. அது வந்து ஒரு வேர்டுக்கு வந்து 100 அப்படின்னா மொத்தமாக 450. அங்கே பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து செதுவிட்டாங்க. அது வந்து பிரிண்ட் பண்ண போது அப்படியே செதுக்கி தந்துடும் போல். காட்ட முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். எங்கே இருக்குது நம்மளுக்கு இப்போது தெரில.我们来工作来读书交换现在读书完交换学生இப்போ தான் வைக்கிறாங்க. 260 அதை கரெக்டாக பொசிஷன் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். கரெக்டாக உட்காரணும். வச்சுட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அலைன்மெண்ட் கரெக்டாக நிற்கணும். வச்சுட்டு ஐடியா போராட்டமாக இருக்கும்ல. சில நிமிஷங்கள் போராட்டத்துக்கு அப்புறம் அது வந்து இப்போ சொல்லியாச்சு. அவங்க வந்து இந்த கண்டுபிடிங்க ஓட ஆரம்பிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக் மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின். நம்ம பேரை வந்து 他们那时候开户没有用印章吗？这是 stamp 的。他已经签名了，好了，干嘛要再用印章？இந்த மாரி ஸ்டாம்ப் வந்து ஏன் ரெடி பண்ணுறாங்கன்றதை வந்து இப்போ தான் அவங்க வந்து விலாவரியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ டீப் இருக்குன்றது நான் காட்டுறேன். இவ்வளோ தான்.你往而深哦，那个印你第3代，என்ன பண்ணியிருக்காங்க சைனீஸ்காரங்க. நம்ம பேர் வந்து ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் இருங்க.
ஏன்னா அப்போ வந்து இது வந்து ரொம்ப பழங்கால முறை தான். நம்ம ஊர்லேயே இருந்திருக்குல்ல ஸ்டாம்ப்லாம் அடிச்சுதான். ஏன்னா கை நாட்டு போட தெரியும் நம்ம ஊரில். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டாம்ப் அடிப்பாங்க அப்போல்லாம். ஏன்னா அது கையெழுத்து போட தெரியாது, எழுத படிக்க தெரியாதுல்ல நம்ம ஊர்லாம். அதே மாதிரி தான் இந்த ஊர்லேயே இருந்திருக்காங்க. அதை வந்து காலங்காலமாக அப்படியே பின்பற்றிட்டு வராங்கன்றாங்க சொல்கிறாங்க. அதுமாரி தான். ஆனால் அந்த我在我们那种就是你只要这些字就好，只要这些文字就可以。ப்ளஸ் இந்த சீலாம் வந்து வைக்கணுமா, ஸ்டாம்ப் இருந்தால் தான் வேலைக்காகும். கவர்மெண்ட் அஃபீஷியல் இன்சூரன்ஸு台湾的秩序是这样，这个也是啊，这个也是外国人的，他这个是外国人。先看到信，先看到国外是名字，现在看到才看到信。这个也是外国人。现在普及化应该இப்படி தான் தைவானில் வந்து ஸ்டாம்ப் ரெடி பண்ணுறாங்க. வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னோட பேர் தான் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அது போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ரெடி ஆனதுக்கப்புறம் இதுக்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க. அது வந்து என்டி சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேர்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கேர் பண்ணுறதுன்றோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து டோட்டலாக 40 இங்கே பாருங்க. இந்த மாதிரி தான் இன்னும் தைவானில் வந்து இந்த மாதிரி ஸ்டாம்ப் கல்ச்சர் தான் இருக்குது.可以啊，可以啊。也是像这样凹进去的。对啊，一样一样。有没有一个好的可以看一下？அதுக்காக வந்து எல்லாருமே வரவங்க எல்லாருமே இது வாங்க வேண்டியதாக இருக்குது. நானும் இப்போ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். நமக்கு ரெடி ஆகிடும்.谢谢。இங்கே பாருங்க, மாட்டு கொம்புல இருந்து பண்ணதான் இது. இந்தியாவிலேருந்து வந்து தான். அங்கே பாருங்க, அங்கேருந்து தான் வந்திருக்குதான். இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்குதான். சூப்பராக இருக்குது. மார்பிள் மாதிரி இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி சீல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க. இங்கே பாருங்க, மாட்டு கொம்புலேயே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டாம்ப். இதுக்கு மேலேயே வந்து அந்த கார் பண்ணி இப்படி பண்ணுவாங்க. இது வந்து வுட்டு போல. வுட். திஸ் இஸ் வுட். ஸ்டோன். ஓ, ஸ்டோன் ஏதோ ரொம்ப ஹெவியாக இல்லை. கொஞ்சம் தக்கையாக தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேலே வந்து இந்த டிராகன் உருவம் மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி நிறைய வச்சிருக்காங்க. செம்மையாக இருக்கு. இது பாருங்க, யாடி மாதிரி இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. மாட்டு கொம்பு இந்தியாவிலேருந்து தான் வாங்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. புதுசாக இருக்குல்ல. அரிய தகவல்கள்லாம் நிறைய கிடைக்குது இந்த கடையில். ரொம்ப பாரம்பரியமான கடைங்க இந்த கடை. இங்கே பாருங்க, இது வந்து கருப்பு மாட்டில் இருக்க அந்த கொம்புல பண்ணுறதான். இது வந்து நார்மலாக இருக்கு. வேற ஒரு இது வந்து 500 பாருங்க. கலரை பொறுத்து கூட வந்து ப்ரைஸ் மாறுது. கல் மாதிரியே இருக்குங்க. மாட்டு கொம்பு எவ்வளோ அழகாக கார் பண்ணியிருக்காங்க. இது கூட யானை தந்தம் கூட இருக்குதான். என்னடா இது, எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. மாரி நிறைய இருக்குதுங்க பாருங்க. ஒன்று எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க நமக்கு. அது ரெடி ஆகிற வேலைக்கு. இந்த ஊட்டு பாருங்க. அதான் ஒரு மெட்டீரியல்லையும் பண்ணி தராங்க. சூப்பராக இருக்குது. இது பாருங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வந்து போட போகிறாங்க. நமக்கு சீல் குத்துறாங்க பாருங்க. ரெடியா? டன் டன் டன். வந்துருச்சு. நம்ம பேர் வந்து விட்டது. இங்கே பாருங்க, க்ளீனாக வந்துருச்சு பாருங்க. பேர் ஃபுல்லாக வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ காட்டுறாங்க பாருங்க. அந்த இதோட வச்சுட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்க.这些要收起来，这个都很珍贵， ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க.都好美。有啦，就有看用途了。像这些有的是国画的啦，国画。对啊，我看国画。சூப்பர். இப்படி தான் வருது அவர் கொடுத்து.有买房子它。இங்கே பாருங்க, நம்ம கையில் நம்மளோட பேர் பதிச்ச ஸ்டாம்ப்பு. நம்ம இதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போயிட்டு சின்ன வயசில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நம்ம ஒரு தடவை கூட்டி பார்க்க முடியாதான்ற மாதிரி. ஆனால் நம்மளே இப்போ வந்து நம்ம பேரில் ஒரு ஸ்டாம்ப் ரெடி பண்ணது வந்து புதுசாக இருக்குது. இது வந்து ஏன் நான் உங்களுக்கு ரீசன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நம்ம இந்த கடையில் தான் ரெடி பண்ணோம். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டீட்டெயில் வந்து தப்பாக சொல்லிட்டேன். உள்ள 200 வந்து இந்த கட்டைக்குன்ற மாதிரி சொன்னேன். இல்லை, மொத்தமாகவே எனக்கு சேர்த்து டோட்டலாக இவங்க வந்து இவ்வளோ மட்டும் சார்ஜ் பண்ணாங்க. 250 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சின்ன நேமாக இருந்தால் நம்ம பேர் எப்பயுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இவங்க நேம்லாம் வெறும் 3 கேரக்டர் தான். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து கம்மியாயிடும். ஏன்னா வந்து அந்த மிஷின் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கான டைம் வந்து எக்ஸஸ் ஆகும். அதனால் வந்து அதுக்கான காஸ்ட் அதிகமாகும். அதனால் உங்கள் பேர் சின்ன பேராக இருந்தால் நீங்கள் லக்கி.
கொஞ்சம் பெரிய பேராக இருந்தால் கஷ்டப்படணும், எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணணும் இதுக்கு. ஓகே, நம்ம எது வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பேங்க்கில் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி நிறைய விஷயங்கள் எதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டுருக்காங்க. நம்ம சேனலில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் அப்டேட் சொல்லிகிட்டே இருக்கும். போவோம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.